ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே தனியார் பள்ளியில் மாணவி உயிரிழந்துள்ளார். அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கிரண் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கிரண், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை அடுத்த பெல்லியப்பா நகர் வள்ளலார் தெருவை சேர்ந்தவர் வசந்த்குமார். இவர் வேலூர் அடுக்கம்பாறை மருத்துவமனையில் தோல் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு ஈஷா, அத்விதா மற்றும் காவியா என்ற 2 மகள்கள் உள்ளனர். இதில் இளைய மகள் ஈஷா அத்விதா சுமைத்தாங்கி பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் இளைய மகள் ஈஷா அத்விதா வழக்கம் போல் பள்ளிக்கு காலையில் சென்றுள்ளார். அப்போது பள்ளி வகுப்பறையில் சகஜமாக இருந்தபோது மாணவி ஈஷா அத்விதா திடீரென மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பள்ளி நிர்வாகம் உடனடியாக மயங்கி விழுந்த மாணவிக்கு முதலுதவி செய்த பிறகு அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்டு மேல் விஷாரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். அங்கு மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து மாணவியின் இறப்பு குறித்து பள்ளி நிர்வாகம் உடனடியாக அவருடைய பெற்றோருக்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் மருத்துவமனைக்கு வந்த அவருடைய தந்தை உடலை எடுத்துக்கொண்டு வாலாஜப்பேட்டை பகுதியில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு எடுத்து சென்று இறுதிச் சடங்கு ஏற்பாடு நடைபெற்று வந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவேரிப்பாக்கம் போலீசார் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூரில் உள்ள அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு மாணவி இறப்பு குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மாணவி உடலில் இதய குறைபாடு காரணமாக இறப்பு ஏற்பட்டதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. பள்ளியில் சகஜ நிலையில் இருந்த மாணவி திடீரென்று மயங்கி விழுந்த சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாக பரவி பார்ப்போரை கண்கலங்க வைத்தது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி கிரண்.